நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்தின் வீரியத்தையும் சக்தியையும் பொறுத்து நம் படைப்பாற்றல் உயர்கிறது. செத் மனிதர்கள் மற்றும் நாம் உயிரில்லாதவை என்று நினைக்கும் ஒரு நாற்காலி அல்லது பாறை, மற்றும் சிற்றறிவு உடையவை என்று எண்ணும் ஒரு பறவை அல்லது லெட்டூஸ் போன்ற காய்கறி, எல்லாமே ஒரே கான்ஷியஸ்னஸ் அல்லது நுண்ணுணர்வால் செதுக்கப்பட்டுள்ளோம் என்று கூறுகிறது. ஒவ்வொரு கான்ஷியஸ்னஸும் படிப்படியாக இவால்வ் ஆக வேண்டும். நாம் யாரை பற்றியாவது நினைக்கும் பொழுது நம்மில் ஒரு பகுதியை அவர்களுக்கு அனுப்புகிறோம். இது நமது ஈகோவுக்கு புரிவதே இல்லை. செத் தன்னால் எண்ணம் அல்லது விஷுவல் இமேஜரி மூலம் எதை வேண்டுமானாலும் படைக்க முடியும் என்று கூறுகிறது. அதனால் சில நேரங்களில் ஒரு 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு படிக்கும் அறையையும் ஒரு நாற்காலியையும் உருவாக்கி சில நேரங்களில் ஒரு காட்சியை ஜன்னல் வழியே கண்டு ரசிக்கிறது. அதுபோல செத்தும் அதனுடைய நண்பர்களும் ஒருவர் மனதை மற்றவர்கள் படிக்கும் இரகசியத்தில் வல்லுநர்கள்.